கேட்கப்படல தெரியுமா? கிரியை இல்லாத விசுவாசம், பக்கத்துல கையை குறிச்சு சொல்லுங்களேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது. நீங்க நேர் முழங்கால இல்லாம தலைகீழ நின்று ஜெபம் பண்ணா கூட நடக்காது. பாஸ்டர், நான் ஏசப்பா ரொம்ப அப்படியே கவர்ந்து இழுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் முழங்கால தான் இழுக்கிறீங்க, நான் தலைகீழ நின்று ஜெபம் பண்றேன். நீ தலைகீழ நின்னாலும் அது நடக்காது. உன்னுடைய கிரியை சரியில்லை அப்படின்னா, ஐயா ஆபிரகாம பார்த்து சொல்றாரு, ஊர் என்ற கல்தையர் பட்டணத்தை விட்டு வெளியே வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனா மகன் என்ன பண்ணுனா, பேச்ச மதிக்கல. இங்க ஓடுறான், அங்க ஓடுறான். சாரால் சொல்றா, ஏப்பா முடியாதுப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறேன், எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிற, சுத்திக்கிட்டே இருந்தான். ஆனா ஆண்டவர் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுவாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.